வகுப்பு படிக்கும் மாணவிகளாகிய நாங்கள் உங்களுக்கு சிறு கதை தொகுப்பை செய்து காட்ட வந்துள்ளோம். Start the day with love, spend the day with love, fill the day with love, and end the day with love. ஒவ்வொரு நாளையும் அன்புடன் துவங்கிடுவோம், ஒவ்வொரு நாளையும் அன்பில் செலவிடுவோம், ஒவ்வொரு நாளையும் அன்பினால் இறப்பிடுவோம், ஒவ்வொரு நாளையும் அன்புடன் முடித்திடுவோம் என்ற இந்த சுவாமி கூறிய இந்த பொன்மொழியை உங்கள் முன் வைத்து இந்த சிறு கதை தொகுப்பை ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களின் பொறுப்பாளர்களை சமர்ப்பிக்கின்றோம். அனைவருக்கும் அதாவது திருக்கல்வி. இந்த மனித மேம்பாட்டு கல்வி சுவாமி 21ஆம் நூற்றாண்டில் வேதம் என்று கூறுகிறார். சுவாமி கூறுகிறார், end of the education is character. அதாவது படிப்பின் முடிவே ஒழுக்கம். எஜுகேஷன் கூறுகிறது அன்பே படிப்பின் அடித்தளம். பால விகாசில் எஜுகேஷன் கற்ற ஒரு மாணவியின் நல்லொழுக்கத்தையும் இலக்கமுள்ளதையும் பற்றி சிறு காட்சி காண்போம். ஒரு கிழவி ஒரு மூதாட்டி கண் தெரியாதவள் சாலையை கடந்து செல்கிறாள். அப்போது அங்கு மாணவிகள் வருகிறார்கள். அவர்களுடன் பாரதிதாஸ் மாணவி வருகிறாள். அப்பா அப்பா ஏன் கண்ணே கொள்ளுக்குதே, நான் எப்படி கண் தெரியாதப்போ என்னோட கிராஸ் பண்ணுவேன் சாமி, நீதான் என்னோட கிராஸ் பண்ணிக்கணும், நீதான் சாமி நீ யாராச்சும் அனுப்பணும் சாமி. ஒரு நிமிஷம் பாட்டி பாட்டி வாங்க பாட்டி, நான் சாலை கட்டி பாட்டி பார்த்து போயிடலாம் பாட்டி. நல்லா இருக்குப்பா, புண்ணியமா போகட்டும். நீ அந்த கடையிலேயே போயிட்டு வர சொட்டு அவனுக்கு போயிட்டு போய் விட்டுட்டு வர. பாவம்ப்பா, அந்த பாட்டிக்கு கண்ணு தெரிஞ்ச வெயில் ரொம்ப இருக்கமா, வெயில் ரொம்ப இருக்கனால அவங்களால காலையை காசு பண்ண முடியல. அதனாலதான்ப்பா உடனே காசு பண்ணுவேன்ப்பா. இதுதான் எனக்கு தேவையா இல்லப்பா. இந்த பாரதி வாசல ரொம்ப முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதனாலதான்ப்பா செஞ்சேன். இப்ப என்ன செய்யறது? யாரோ அவங்க சரி செய்யறாங்களே. சங்கீதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா இவங்கெல்லாம் யாரு? அப்படியா? ஆமா சார், பாரதி டாக்டர் சொல்லித்தரது. ஓ அப்படியா? நீங்க என்னென்ன படிப்பீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். உங்களோட பொழுதுபோக்கு இதோட பொழுதுபோக்கா? நான் பதவிந்தம் பகவத்கீதைலாம் சொல்வேன். அடுத்து சுவாமியோட சித்திரலட்சியங்கள்லாம் படிப்பேன். ஒரு மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் கிளாஸுக்கு போவேன். அடுத்த அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி தருவேன். 2வது வாரம் காலையில நகர் சங்கீதம்லாம் போவேன். நகர் சங்கீதமா அப்படின்னா என்னக்கா? நகர் சங்கீதம்னா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதிக்கு வந்து அங்க 21 ஓங்காரம் சுப்பிரபாதம்லாம் சொல்லி சுவாமியை எழுப்பி நமக்குள்ள இருக்கிற சுவாமியை எழுப்பி தெருவுல சுவாமியோட பாட்டுக்கெல்லாம் பாடிக்கிட்டே வருவோம். அப்படி பாட்டு பாடிக்கிட்டே வரும் பொழுது அதை யாரு கேட்டு எழுதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த நாள் முழுவதும் மிக சூப்பரா இருக்குமா. அப்படி சுவாமி சொல்றாரு. அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் தொற்று நோய்கள்லாம் அவங்க பரவிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடும். இவ்வளவு நேரம் என்னோட டைம் பாஸ் கேட்டீங்களா? உங்க டைம் பாஸ் என்ன? நாங்க விளையாடுவோம்க்கா. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கதை படிப்போம். தெரியுமா? அதுதான்க்கா எப்பவும் நாங்க பார்த்துட்டே இருக்கோம். ஓ, நீங்க இப்படிதான் வீணாக்கிட்டீங்களா காலத்தை? ஆனா நம்ம சுவாமி டைம் பாஸ் எடுத்து நான் செய்வாரு. எனக்கு தெரியுமே. எப்படி செய்வாரு? சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, சுவாமிகிட்ட வந்து சில காரியம் நடக்கணும்னு சுவாமிகிட்ட வந்து ப்ரே பண்றாங்க. 4-5 வாரம் தொடர்ந்து பஜனைக்கு வர்றாங்க. சுவாமிகிட்ட ரொம்ப ப்ரே பண்றாங்க, இந்த காரியத்தை நடந்தே தீரணும்னு. சுவாமி வந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துறாரு. நான் பாட்டு சொல்றேன், சொல்லுங்கக்கா. அப்படி சாமி அந்த காரியத்தை நடத்தி கொடுத்த உடனே அவங்க சாமியை மறந்துடுறாங்க. அவங்க வந்து சாமியை விட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம சுவாமி மீண்டும் அவங்கள ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதி கூட்டி வந்து அவங்கள சேர்க்கிறாங்க. இதுதான் சாமியோட டைம் பாஸ். உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு எங்க புரியுதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அப்படியா? காளிகாசா என்னக்கா? பாரதிதாசா நமக்குள்ள இருக்கிற சுவாமிய நாம உணர்றதுதான் பாரதிதாஸ். நமக்குள்ள இருக்க சாமியை நம்ம உணர்றதுதான் பாரதிதாஸ். புரிஞ்சுச்சு. பாரதிதாசா என்ன? பாரதிதாஸ் நம்ம எல்லாரும் சுவாமியில ஒவ்வொரு அங்கங்கள் தான். நம்ம கிட்ட எல்லாத்தையும் சுவாமி இருக்காருல்ல, அந்த சுவாமியை வந்து நம்ம உணர்றதுதான் பாரதிதாஸ். ஓஹோ, நமக்குள்ள இருக்க சாமி நம்ம உணர்றதுதான் பாரதிதாசா. அங்க என்னென்ன சொல்லி தராங்க?
முதல்ல நம்ம அம்மா அப்பாவை கும்பிடணும் சொல்லி தராங்க. அம்மா அப்பாவை ஏன் கும்பிடணும்? ஏன்னா அம்மா அப்பா தான் நமக்கு கஷ்டப்பட்ட கடவுள். அதை தவிர காலையில எழுந்திரிச்ச உடனே கையை பார்த்து சொல்ற ஸ்லோகம், சாப்பிட முன்னாடி சொல்ற ஸ்லோகம், படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம், தூக்கம் போது மண்ணில் பிரார்த்தனை எல்லாமே சொல்லி தராங்கப்பா. அப்புறம் உங்களுக்கு இதிகாசம் என்னன்னு தெரியுமா? ராமாயணம், மகாபாரதம் அது கூட நம்ம சொல்லி தராங்க. அது கூட சொல்லி தராங்களா? அது மட்டும் இல்லப்பா, பகவத்கீதையில சுவாமியே முக்கியமான நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அப்படியா? அது மட்டும் இல்லப்பா, ரொம்ப உயர்நிலையில இருக்கிற வேதங்கள் கூட சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்களா? ஆமாப்பா. அதுக்கு மாதவி எவ்வளவு இருக்கும்? வீட்டுல பேசிக்கிற நேரம் இல்ல. சுவாமி குழந்தைகளுக்கு எல்லாம் இலவசமாவே சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அவங்க யாரு? இதுதான்ப்பா எனக்கு வாழைக்காய். நாங்களும் வரோம்ப்பா. நானும் வரேன்ப்பா. நான் கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்துடணும். எத்தனை மணிக்குப்பா? ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணில இருந்து 12 வரைக்கும், அதாவது 2 மணி நேரம் தான் நடக்குது. அது எங்க நடக்குது? அது வந்து வெகுளி ரோட்ல ரோட் நம்பர் 7வது வீட்டுல வந்து சத்யசாயி சேவா சமிதி வந்து இயங்கிட்டு இருக்கு. அங்கதான் வாழையில சொல்லி கொடுக்குறாங்க. எங்களையும் கூட்டிட்டு போப்பா. கூட்டிட்டு போறேன்ப்பா. சரி சரி, டைம் ஆயிடுச்சுப்பா. எங்க வீட்டை தேடுவாங்க, நாங்க போயிட்டு வரோம். மகாலட்சுமி நகர். இந்த வாழையில வந்து மகாலட்சுமி நகர்லே நடக்குது, அசோக் நகர்லே நடக்குது. இந்த 2 இடங்களே நடக்குது. ஆனா நம்ம விட்டு நம்ம எங்க இருக்கோம்? நம்ம நாகாலாந்துல இருக்கனால அங்கேயே நம்ம போலாம். எங்களையும் கூட்டிட்டு போப்பா. சரிப்பா, கூட்டிட்டு போறேன்ப்பா. சரி சரி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டை தேடுவாங்க, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருப்பா. கண்டிப்பா வந்துடுறோம். ஜெய்